வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது IDFT using DIF algorithm. ஸோ இன்வர்ஸ் டிஸ்க்ரீட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம் DIF டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சி அல்காரிதமை பயன்படுத்தி. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் த IDFT ஆஃப் த சீக்வன்ஸ் capital X of k equal to 4, 1 minus j 2.414, 0, 1 minus j 0.414, 0, 1 plus j 0.414, 0, 1 plus j 2.414 இந்த மாதிரி 8 samples கொடுத்துருக்காங்க. இந்த 8 samples நம்ம DIF algorithm பயன்படுத்தி IDFT கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுவோம், டுடில் ஃபேக்டர்ஸை எழுதுவோம். ஸோ ஒரு 8 பாயிண்ட்டுக்கு டுடில் ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம், டுடில் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரீவியஸாக 3 ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு டைப்லேயும் அந்த ப்ராப்ளம்ஸ் தரவாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். டுடில் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் டுடில் ஃபேக்டர் W8 power 0 equal to 1, W8 power 1 equal to 0.707 minus j 0.707. Next, W8 power 2 equal to minus j. Next, W8 power 3 equal to minus 0.707 minus j 0.707. 8 point IDFTனால நம்ம 8 லைன்ஸை ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 8 லைன்ஸை ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், சிக்ஸ்த் லைன், செவன்த் லைன் அண்ட் 8th லைன். ஸோ 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிடணும். இப்போ இன்புட்ஸை கொடுக்கணும். ஒரு 8 பாயிண்ட் IDFT கண்டுபிடிக்கும் போது அங்கே DIFன்னு இருக்கும்போது நம்ம இன்புட்ஸ் எப்பயுமே இங்கே நார்மல் ஆர்டரில் தான் எடுக்கணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் 0. ஸோ இண்டெக்ஸ் எல்லாமே ஆர்டராக கொடுத்துட்டாலே போதும். இன்புட் கேபிட்டல் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் 1. அதுவும் இங்கே எடுக்கும் போது ஒரு IDFT கண்டுபிடிக்கும் போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கேபிட்டல் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் 2 ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் 3 ஈக்குவல் டு capital X star of 4 equal to capital X star of 5 equal to capital X star of 6 equal to capital X star of 7 equal to. இப்போ inputs எழுத போகிறோம். ஃபஸ்ட் இன்புட் என்ன இருக்குங்க, 4 வந்து ஒரு ரியல் பார்ட், அப்படியே எழுதலாம் இன்புட்டை இங்கே 4ன்னு. நெக்ஸ்ட் செகண்ட் இன்புட் என்ன இருக்குங்க, 1 மைனஸ் ஜே 2.414 இருக்குது. இந்த 1 வந்து ஒரு ரியல் பார்ட், அதை அப்படியே எழுதணும். இந்த ஜே வந்து ஒரு இமேஜினரி பார்ட், இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும், கான்ஜுகேட். அப்போ 1 இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக்கிடணும். ஸோ 1 ப்ளஸ் ஜே 2.414, 1 ப்ளஸ் ஜே 2.414. நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் இன்புட் என்ன இருக்குது, 0. ஸோ 0 பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட் கிடையாது, ரியல் பார்ட். நெக்ஸ்ட் இன்புட்னா இருக்குது 1 மைனஸ் ஜே 0.414. இங்கே 1 வந்து ரியல் பார்ட், இந்த மைனஸ் ஜே வந்து காம்ப்ளெக்ஸ் பார்ட். ஸோ இதை சைன் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 1 மைனஸாக இருக்கிறது 1 ப்ளஸ் ஜே 0.414, 1 ப்ளஸ் ஜே 0.414. நெக்ஸ்ட் அடுத்த இன்புட் 0 இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த இன்புட் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் ஜே 0.414. ஸோ 1 அப்படியே எழுதணும், இந்த ப்ளஸ் ஜே வந்து மைனஸ் ஜேவாக மாற்றிடணும், கான்ஜுகேட். ஸோ 1 மைனஸ் ஜே 0.414. நெக்ஸ்ட் அடுத்த இன்புட்னு இருக்குது 0. ஸோ 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்புட் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் ஜே 2.414. ஸோ இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிடணும். இப்போ 1 மைனஸ் ஜே 2.414. ஓகேங்களா? ஸோ இன்புட்ஸை எழுதியாச்சு, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணி
நார்மல் ஆர்டரில், ஏன்னா இது ஒரு DIF அல்காரிதம் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், டோட்டலாக 8 டாட்ஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு லைனும். இது ஸ்டேஜ் 1க்கான டாட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2க்கான டாட்ஸ். ஸ்டேஜ் 2க்கான டாட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3க்கான டாட்ஸ். ஓகேங்களா, இப்போ லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 5th பாயிண்ட்டும் இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கேருந்து மேலே. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2க்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 3rd பாயிண்ட்டும் ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3rd ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2nd பாயிண்ட் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளையர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் லாஸ்ட்டு 4 லைன்ஸ் தான் மல்டிப்ளையர் ப்ளேஸ் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் -1, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் -1, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் -1, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் -1. செகண்ட் ஸ்டேஜில் 3rd லைன் 4th லைனில் -1 ப்ளேஸ் பண்ணணும். இங்கே இங்கே அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல. ஓகேங்களா, 3rd ஸ்டேஜில் செகண்ட் லைனில் எல்லாத்துலேயும் ப்ளேஸ் பண்ணணும். -1 -1 -1 -1. நெக்ஸ்ட் ஒரு மல்டிப்ளையர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா டுடில் ஃபேக்டர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். இப்போது இங்கே 4 மல்டிப்ளையர்ஸ் இருக்கா தொடர்ச்சியாக, அப்போ 4 டுடில் ஃபேக்டர்ஸுமே இங்கே எழுதணும். ஒரு DIF அல்காரிதம்க்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் தான் டுடில் ஃபேக்டர்ஸை எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு, இங்கே மல்டிப்ளையர் இருக்குங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட் டுடில் ஃபேக்டர் W8/0 = 1. நெக்ஸ்ட் அடுத்த டுடில் ஃபேக்டர் W8/1 = 0.707 - J 0.707. நெக்ஸ்ட் தேர்டு டுடில் ஃபேக்டர் என்னது, -J. ஃபோர்த் டுடில் ஃபேக்டர் என்னது, -0.707 - J 0.707. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு டுடில் ஃபேக்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த -1 இருக்குங்களா, இதுக்கு பக்கத்தில் W8/0 = 1, இந்த -1க்கு W8/2 = -J. ஸோ செகண்ட் ஸ்டேஜுக்கு எப்பயுமே 0வும் 2வும் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான், இங்கே -1 இருக்குங்களா, ஸோ பக்கத்தில் W8/0 = 1, W8/2 = -J. தேர்டு ஸ்டேஜுக்கு எல்லா -1க்குமே W8/0 = 1 தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும் டுடில் ஃபேக்டர். ஸோ இங்கேயும் W8/0 = 1, இங்கேயும் W8/0 = 1, இங்கேயும் W8/0 = 1. ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட்டை எழுதுவோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கேல்குலேஷன்ஸ் தான். கேல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு ரிசல்ட் கண்டுபிடிப்போம். இதுக்கு இன்புட் எங்கேருந்து வருது, இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. ஸோ 4ன்னு ஒரு இன்புட் வருது, 0ன்னு ஒரு இன்புட் வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 0 4. ஸோ இந்த 4 தான் இங்கே ரிசல்ட்டாக போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. என்ன இன்புட் வருது, 1 + J 2.414ன்னு வருது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு இன்புட் வரணும் இல்லையா, இங்கே என்ன வருது, 1 - J 0.414 வருது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 1 + 1 2. இதை எப்படி கால்குலேட்டரில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு கால்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ அப்படியே சொல்லிகிட்டே வரேன், கவனிச்சிட்டாங்க. ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2வை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் மோடில் வந்துடும். அது அழகாக அப்படியே டைப் பண்ண வேண்டியது தான். 1 + எப்பயுமே J ஃபஸ்ட்டு போடக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிடணும். 2.414. இப்போ J டைப் பண்ணணும். கால்குலேட்டரில் J இருக்காது, I சிம்பிள் தான் இருக்கும். ஸோ ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் +1
மைனஸ் திரும்ப ஜே ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது 0.414 தான் டைப் பண்ணணும். இப்போ ஜே டைப் பண்ணோம், கால்குலேட்டரில் ஜே கிடையாது, அதுக்கு பதிலாக ஐ சிம்பிள். இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு 2. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம 2ன்னு வரும் ரிசல்ட்டு. இது ரியல் பார்ட். இப்போ இமேஜினரி பார்ட் வேணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட் வந்துடும். இமேஜினரி பார்ட்டும் அதே தான், 2 ஐன்னு வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐக்கு பதிலாக ஜேன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது 2 + 2j. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ரிசல்ட் வருது 2 + 2j. இதுதான் இந்த இடத்துக்கு போகும், 2 + 2j. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள். இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, என்ன வருது 0 வருது. அதேமாதிரி இங்கேருந்து என்ன வருது பாருங்கள், இங்கேயும் 0 தான் வருது. 0 + 0 0 தான். ஸோ இந்த இடத்துல 0 வரும், அந்த 0 இங்கே போயிடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள், இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. என்ன இன்புட் வருது 1 + j 0.414. அதேமாதிரி இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. என்ன இன்புட்டு +1 - j 2.414. ஸோ இந்த ரிசல்ட் பார்க்கலாமா? 1 + j டைப் பண்ணக்கூடாது, 0.414 ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு +1 - 2.414 ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் பார்ட் 2 வருது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட் வருது, -2 ஐன்னு வரும், நீங்கள் ஜேன்னு எழுதிக்கணும். ஸோ 2 - 2j அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஸோ அதை திங்க எழுதிக்கணும், 2 - 2j. இதுதான் நான் அப்படியே இங்கே போக போகுது. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து கவனிங்க, இந்த பாயிண்ட்டுக்கு இன்புட் எங்கேருந்து வருது, இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, 0லேருந்து ஒரு இன்புட் வருது, அப்புறம் இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. இங்கே என்ன வருது இன்புட்டு 4 + 0 4. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து 4ன்னு வரும். இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 1s are 4. இந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு 4ன்னு ரிசல்ட் போகும். நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். இன்புட் இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. என்ன இன்புட்டு 1 - j 0.414. இங்கே -1 இங்கே பாருங்கள், இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே 0 இன்புட் வருது. ஓகேங்களா? 0 இன்புட் வருது. இந்த -1 மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஸோ அதை தான் நான் டேரெக்டாக 0வும் இந்த 4ம் ஆட் பண்ணி 4 வந்தது, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு இன்புட் இங்கேருந்து வருது. என்ன வருது 1 - j 0.414 வருது. இங்கே கூட உங்கள் ஒரு -1 இருக்குங்க இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -1 × 1 -1 -1 × -j ஆகிடும், +j ஆகிடும். அதாவது ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அதை -1 மல்டிப்ளை பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த இன்புட்டில் இது வந்திருக்கு. இங்கேருந்து என்ன இன்புட் வருது 1 + j 2.414. இதை அப்படியே கேல்குலேட்டரில் டைப் பண்ண வேண்டியது தான். ஸோ -1 +1 கேன்சல். ஸோ இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். 0.414 இங்கே j போடக்கூடாது, ஐ சிம்பிள் ப்ரெஸ் பண்ணணும், ப்ளஸ் 2.414 j சிம்பிள் போட முடியாது, ஐ சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.828 ஐன்னு வரும். என்ன வரும் 2.828 ஐன்னு வரும். அதை நம்ம ஜேன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 2.828 ஜேன்னு வரும். இப்போது கூட இங்கே ஒரு டுடில் ஃபேக்டர் இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணணும். என்ன இருக்குங்க 0.707 - j 0.707. இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படியே கேல்குலேட்டரில் போட வேண்டியது. ஓப்பன் ப்ராக்கெட் 2.828 ஜேக்கு பதிலாக ஐ ப்ரெஸ் பண்ணோம், க்ளோஸ் த ப்ராக்கெட், இன்டூ சிம்பிள் கொடுத்துங்க. கேல்குலேட்டரில் இந்த இடத்துல பக்கத்தில் இன்டூ சிம்பிள், திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட் 0.707 மைனஸ் திரும்பவும் 0.707 டைப் பண்ணிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா ஜே வந்து ஃபஸ்ட்டில் டைப் பண்ணக்கூடாது கேல்குலேட்டரில். இப்போ க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது 1.999 வரும். ஓகேங்களா? 1.9999 வருது. ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வேணும் இல்லையா, ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள், அதே தான் இமேஜினரி பார்ட் வரும். 1 + 999 ஐன்னு வரும், நீங்கள் ஜேன்னு போட்டுங்க. இது ரவுண்ட் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2 + 2jன்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே 2 2ன்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது 2 + 2jன்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, ஜீரோன்னு ஒரு இன்புட் வருது, இங்கேருந்து ஜீரோ தான் வருது, -1 கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான். ஸோ 0 + 0 0 தான், 0 கூட -j பண்ணாலும் ஜீரோ தான். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, என்ன இன்புட் வருது, 1 - j 2.414 வருது. -1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இதெல்லாம் சைன்லாம் சேஞ்ச் ஆகிடும். +1 இருந்தால் -1, -j இருந்தால் +j. அப்புறம் இங்கேருந்து என்ன இன்புட் வருது, 1 + j 0.414. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ -1 + 1 கேன்சல். ஸோ இங்கே j 2.414 இருக்குது. முதல்ல 2.414 டைப் பண்ணிட்டு அப்புறம் I ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 0.414 அப்புறம் I ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வருதுன்னா 2.828 ஐன்னு வரும். அதை நம்ம ஜேன்னு போட்டுக்கலாம். இதுதான் ஆன்சர் இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டு இந்த ஆன்சர் கொண்டு போகும்போது இங்கே ஒரு டுடல் ஃபேக்டர் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணணும். என்ன டுடல் ஃபேக்டர் இருக்குது, -0.707 - j 0.707. இது அப்படியே கேல்குலேட்டரில் டைப் பண்ண ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல இன்ட்டு வரும்னா அதை தான் இங்கே இன்ட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இதை டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. ப்ராக்கெட் 2.828 ஜேக்கு பதில் I போடணும். க்ளோஸ் த ப்ராக்கெட், இன்ட்டு சிம்பிள், ஓப்பன் ப்ராக்கெட், -0.707 மைனஸ் ஜே ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது, 0.707, ஜேக்கு பதிலாக I சிம்பிள் போடணும். க்ளோஸ் த ப்ராக்கெட், ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.999 வரும். இது வந்து ரியல் பார்ட். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட் வரும். அது என்ன வருதுன்னா -1.999 ஐன்னு வரும். அது நீங்கள் ஜேன்னு எழுதிக்கங்க. இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். 1.92ன்னு, இந்த 1.92ன்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 - 2jன்னு வருது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ரிசல்ட் வருது, 2 - 2j. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ரிசல்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து 4ன்னு ஒரு இன்புட் வருது, 0ன்னு ஒரு இன்புட் வருது. 4 + 0 4. அந்த 4 தான் இந்த இடத்துக்கு இன்புட்டாக போகும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இங்கே 2 + 2j வருது, இங்கே 2 - 2j வருது. 2 + 2j வருது, இந்த இடத்துல 2 - 2j வருது. ஸோ +2j - 2j கேன்சல், 2 + 2 4. ஸோ இந்த 4 இங்கே போயிடும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து 4ன்னு ஒரு இன்புட் வருது, 0ன்னு ஒரு இன்புட் வருது. 4 0 ஆட் பண்ணால் 4. 4 1s are 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ரிசல்ட்டை பார்ப்போம். இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, என்ன வருது, 2 + 2j வருது. இங்கேருந்து ஒரு இன்புட் வருது, 2 - 2j வருது. ஆனால் -1 இருக்கிறதுனால அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஒரு இடத்துல -1 இருந்தாலும் அதை சைனை சேஞ்ச் பண்ணிடணும். 2 - 2j × -1 ஆகிடும். இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகிடும். +2ஆக இருந்தால் -2, -2j இருந்தால் +2j. இங்கே பாருங்கள், 2 - 2 0, 2j + 2j 4j வரும். கரெக்டுங்களா? 2j + 2j வரும், 4j வரும். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது, 4j வருது. இந்த 4j எடுத்து இந்த -j கூட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த -4 வெளியே அப்படி ஓரமாக வச்சுருவோம். j × j j², j² வேல்யூ -1. ஸோ -4 × -1 வரும், +4 ஆகிடும். அப்போது எனக்கு இது வழியாக எனக்கு ஆன்சர் என்ன வருது, +4 வருது. முடிஞ்சதுங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இங்கேருந்து 4ன்னு ஒரு இன்புட் வருது, இங்கேருந்து 0ன்னு ஒரு இன்புட் வருது. 4 + 0 4. ஸோ இந்த 4 தான் இங்கே போகும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வரும். 2 + 2j வருது, நெக்ஸ்ட்டு 2 - 2j வருது. 2 + 2j 2 - 2j, +2j - 2j கேன்சல், 2 + 2 4. ஸோ இந்த 4 தான் இங்கேயும் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இங்கேருந்து 4ன்னு ஒரு இன்புட் வருது, இங்கே 0ன்னு ஒரு இன்புட் வருது. 0 × -1 0 தான். ஓகேங்களா? அப்போ இங்கே 4 வருது, இங்கே 0 வருது. 4 + 0 4 தான். 4 1s are 4 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம்.
இங்கே என்ன இன்புட் வருது 2 + 2j வருது. இங்கே என்ன இன்புட் வருது 2 - 2j வருது. இங்கே மைனஸ் ஒன்றுக்குனால சைன் சேஞ்ச் ஆகிடும். -2 + 2jன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ +2 - 2 கேன்சல், 2j + 2j 4j ஆகிடும். இந்த 4j இந்த இடத்துல ரிசல்ட் வரும். ஓகேங்களா? 4jன்னு வரும். அந்த 4j எடுத்து -j கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். 4 அப்படியே வச்சுப்போம், மைனஸும் ஃப்ரெண்டில் வச்சுப்போம். j × j j², j² வேல்யூ -1. ஸோ -4 × -1 +4 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் வரும் +4ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள், இங்கேருந்து 4 வருது, இங்கேருந்து 4 வருது. 4 + 4 8. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும், ஆன்சர் 8ன்னு வரும். நம்ம இங்கே என்ன எழுதணும், x*0. இங்கே வந்து பிட் ரிவர்சல் ஆர்டரில் வரும் அவுட்புட்டு. ஸோ இங்கே 0 வரும். அடுத்தது இந்த இடத்துல 1, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 இங்கே வந்துச்சுன்னா 3 இங்கே வரும். x*3. நெக்ஸ்ட் x*4. இங்கே x*4னா இங்கே x*5. x*6 இங்கே, x*7 இங்கே. சரி, 4 இன்புட் வருது, இங்கேயும் 4 இன்புட் வருது. 4 + 4 8. ஸோ இதோட ஆன்சர் 8. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். இங்கே 4ன்னு ஒரு இன்புட் வருது, இங்கே 4 வருது. -1 கூட மல்டிப்ளை பண்ணால் -4 ஆகிடும். ஸோ 4 - 4 0. 0 × 1 0 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். 4ன்னு ஒரு இன்புட் வருது, இங்கேயும் 4 வருது. 4 + 4 8. ஸோ 8 இங்கே வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். 4ன்னு ஒரு இன்புட் வருது, 4 வருது. -1 கூட மல்டிப்ளை பண்ணால் -4 ஆகிடும். ஸோ 4 - 4 0. 0 × 1 0. இந்த பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். 4ன்னு ஒரு இன்புட் வருது, திரும்ப இங்கே 4ன்னு ஒரு இன்புட் வருது. 4 + 4 8. இந்த பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். 4ன்னு ஒரு இன்புட் வருது, 4 வருது. -1 கூட மல்டிப்ளை பண்ணால் -4. ஸோ 4 - 4 0ன்னு வரும். ஸோ 0 1s are 0. 4ன்னு ஒரு இன்புட் வருது, இங்கேயும் 4ன்னு ஒரு இன்புட் வருது. 4 + 4 8. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வரும். 4ன்னு ஒரு இன்புட் வருது, இங்கேயும் 4 வருது. -1 கூட மல்டிப்ளை பண்ணால் -4. ஸோ இங்கே +4, இங்கே -4 வந்தால் 0. ஸோ 0 × 1 0. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைனலாக ரிசல்ட் எழுத போகிறோம். ரிசல்ட்டு பாருங்கள். ரிசல்ட் நீங்கள் எப்படி எழுதணும்னா x(n) இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேங்களா? எப்படி எழுதணும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுவும் ஆர்டராக எழுதணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து 8ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடிஎஃப்டி. ஸோ ஒரு ஐடிஎஃப்டி பண்ணும்பொழுது எல்லாத்தையும் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ 8ஆல் டிவைட் பண்ணனா வரும், இந்த இடம் 1 ஆகிடும். இது 0, இது 1, இது 0, இது 1, இது 0, இது 1, இது 0ன்னு வரும். ஓகேங்களா? சைடில் பென்சில் எழுதி வச்சுங்க. இப்போ இது ஆர்டராக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸ்க்கு என்ன அவுட்புட் இருக்குது, 1, கமா. அடுத்தது 1 0க்கு அப்புறம் என்ன இருக்குது, 1. 1க்கு என்ன இருக்குது, 1, கமா. நெக்ஸ்ட் 2க்கு என்ன இருக்குது, 1. நெக்ஸ்ட் 3க்கு என்ன இருக்குது, 1. நெக்ஸ்ட் 4க்கு என்ன இருக்குது, 0. 5க்கும் 0, 6க்கும் 0, 7க்கும் 0. ஸோ 0 0 0 0. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட். ஓகேங்களா? நீங்கள் லாஸ்ட்டில் இந்த சைடில் அழிச்சிடலாம். புரிதுங்களா? எப்படி சொன்னேன்னா இது எல்லாத்தையும் 8ஆல் டிவைட் பண்ணணும் ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது. பண்ணிவிட்டு சைடில் பென்சில் எழுதிட்டு அப்புறமா இங்கே ரிசல்ட் எழுதும் போது எடுத்து ஆர்டராக எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.